ஸ்ரீ குருபியோ நமக. ஸ்ரீ டிவியின் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். ஆனி மாசம் பௌர்ணமி நாள்ல காரைக்காலில் உள்ள ஸ்ரீ கைலாசநாதர் கோவில்ல புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா ஆண்டுதோறும் நடைபெறும். 63 நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்வில் மாம்பழம் தொடர்பாக ஈசன் நடத்திய லீலையை நினைவு கூறும் விதமாக இந்த திருவிழா நடைபெற்றது. புனிதவதி என்ற இயற்பெயரை கொண்டவர் காரைக்கால் அம்மையார். மிக பெரிய சிவபக்தி. சிவன் அடியார்களுக்கு உணவு படைத்து சிவத்தொண்டு செய்து வந்தார். இவர் பரமதத்தன் என்னும் வணிகரை மணந்து இல்லறம் நடத்தி வருகிறார். ஒரு முறை சிவபெருமான் அடியார் வேடத்துல இவர் வீட்டுக்கு வந்து உணவு வேண்டுகிறார். அப்பொழுது புனிதவதியார் தன் கணவன் கொடுத்து வைத்த 2 மாம்பழங்களில் ஒன்றை சிவனடியாருக்கு கொடுத்து விடுறார். பிறகு உணவு அருந்த வந்த கணவர் உண்ண மாம்பழத்தை கேட்டபோது மீதம் இருந்த ஒரு பழத்தை தருகிறார் புனிதவதியார். மாம்பழம் ரொம்ப சுவையாக இருந்ததால மற்றொரு பழத்தையும் எடுத்து வர சொல்ல, இதனால செய்வதறியாது பூஜை அறைக்கு சென்று சிவபெருமானை வேண்ட ஈசன் அருளால் ஒரு பழம் தோன்றுகிறது. அதை கணவரிடம் கொடுத்து விடுகிறார். முன்ன உண்ட பழத்தை விட இந்த மாம்பழம் மிகுந்த சுவையோடு இருக்கவே அதை பற்றி மனைவியிடம் கேட்கிறார். நடந்ததை கூறி அது ஈசன் கொடுத்த பழம் என்கிறார் புனிதவதியார். இதை நம்பாத அவரது கணவன் மறுபடியும் ஒரு பழத்தை ஈசனிடம் இருந்து பெற்று தருமாறு கூற, பூஜை அறைக்கு சென்ற புனிதவதியார் ஈசனிடம் வேண்ட மீண்டும் ஒரு பழம் தோன்றியது. இதை பார்த்து ஆச்சரியம் கொண்ட அவர் கணவர் தெய்வாம்சம் கொண்ட மனைவியோடு தன்னால இனி சேர்ந்து வாழ முடியாதுன்னு அவரை விட்டு பிரிஞ்சு விடுறார். இதனால இல்லறத்தை துறந்து புனிதவதியார் இறைவனிடம் தனக்கு மனித உடல் வேண்டாம் என்று வேண்டி பேய் உடலை பெற்று திருவாலங்காட்டில் இறைவனின் திரு தாண்டவத்தை தரிசித்து பின் கைலாயம் சென்று ஈசனோடு ஒன்றென கலந்து விடுகிறார். இவர் வாழ்ந்த காரைக்கால்ல இவருக்கு தனி கோவில் உள்ளது. சிவபெருமானே அம்மையே என அழைத்த காரைக்கால் அம்மையாரின் வாழ்வில் ஈசன் நடத்திய திருவிளையாடலை நினைவூட்டும் நிகழ்வாக ஒவ்வொரு ஆண்டும் ஆனி பௌர்ணமி நாள்ல மாங்கனி திருவிழா வெகு விமர்சையாக காரைக்காலில் நடைபெறுகிறது. இந்த திருவிழாவின் போது சிவபெருமான் பிச்சாண்டராக கையில் மாங்கனி ஏந்தி பவனி வருவார். அவரை தொடர்ந்து காரைக்கால் அம்மையாரின் உருவ சிலை ஊர்வலமாக எடுத்து வரப்படும். பக்தர்கள் வீட்டின் மாடியில ஏறி கூடை கூடையாக மாங்கனிகளை இறைவன் மீது வாரி இறைத்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவார்கள். இந்த திருவிழாவிற்கு வந்து மாங்கனியை இறைத்து பிள்ளை வரம் வேண்டுபவர்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷமே குழந்தை பிறக்கும்னு நம்பிக்கை. ஆயிரக்கணக்கான மாம்பழங்களை காரைக்கால் அம்மையாரிடம் வைத்து பின் பக்தர்களுக்கு பிரசாதமாகவும் கொடுக்கப்படுகிறது. திருமணமாகாத பெண்கள் இந்த பழத்தை உண்டால் நல்ல வரன் அமையும் என்றும், பிள்ளைப்பேறு வேண்டுபவர்களுக்கு ஈசன் அருளால அழகான குழந்தை பிறக்கும் என்பதும் நிச்சயம். இந்த ஆண்டு ஜூலை மாசம் 29ஆம் தேதி மாங்கனி திருவிழா நடக்க உள்ளது. பக்தர்கள் இதில் கலந்து கொண்டு ஈசனின் அருளை பெற்று எல்லா வளத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த பகுதியில மற்றொரு ஆன்மீக தகவலுடன் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம்.